அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். இந்த ஒரு ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் பாஸ். சனி வக்கர பயிற்சி கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்துருங்க. ஜூன் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி ஒரு ராசிக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுது. கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். அதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். அதனால் இது
வக்கர பயிற்சி. ஜூன் 30 முதல் வக்கர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதோடு அவர் முன்னும் பின்னும் நகர்ந்தும் பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாகவும் முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்கர பயிற்சி என்று சொல்லுவாங்க. தனுசு ராசிக்குரிய பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது ஜூன் 30 நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி தனுசு ராசிக்கு எதிர்பார்க்காத பலனை கொடுக்க போகுது. அவை என்னவென்று பார்க்க போகிறோம். உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். அகலக்கால் வைக்க வேணாம். வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லணும். இதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு பின்வரும் பாதகமான பலன்கள் ஏற்படும். அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம். வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம். சண்டைக்கு செல்ல வேணாம். யார் மனதையும் புண்படுத்த வேணாம். யோசித்து முடிவெடுங்க. மனநலனின் பிரச்சனைகள் ஏற்படலாம். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலையெல்லாம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. திடீர் மயக்கம்லாம் ஏற்படும். டாக்டரை பாருங்க. அண்ணன் தம்பி உறவில் சிக்கல் ஏற்படலாம். அதனால் கவனமாக யோசித்து பேசணும். உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடும். இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சனி வரும் இடத்தை உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பாங்க. இங்கே பார்வையிடுறதுனால உங்கள் வாழ்க்கை அடியோடு மாறப்போகுதுங்க. உங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ப்ரொமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் தொடங்கும் தொழில் வெற்றியடையும். இத்தனை காலம் வேலையில் தான் பிரச்சனை நிலவியது. இனி அந்த பிரச்சனை இருக்காது. புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அமைதியுடனும் சாந்தமாக பேசும் குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. பண வரவு திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்கெல்லாம் இனிமேல் விலகி போவாங்க. மனம் விரும்பியது போல் செயல்படுவீங்க. உங்களது பொருள்களை கவனமாக பார்த்து கொள்ளணும். உடல் ஆரோக்கியம் மேலோங்கும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். சுக்கிரன் சஞ்சாரத்தினால எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும். தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவது நல்லது. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும். அவங்களுக்கு பாடுபடுவீங்க. பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும். எதிர்பாராத செலவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு உடன் பணி புரிந்தவர்களின் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்க. எனவே அனுசரித்து போவது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனால் சுக்கிரன் சஞ்சாரத்தினால மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகும். ராசிநாதன் சஞ்சாரத்தினால எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். நண்பர்களால் உதவி கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். சூரியன் சஞ்சாரத்தினால ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாக நடக்கும். புதிய நட்புகள் கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மூலம். பணவரவு திருப்தி தரும். ஆனால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். எந்த ஒரு வேலையையும் செய்யும் முன்னாடி அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ந்து செய்வது நல்லது. பயன் தராத முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது போராடம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நல்லது. தொழில் போட்டிகள் உண்டாகலாம். அனுசரித்து போவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோளற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திராடம் 1ஆம் பாதம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுசரித்து போவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். பிள்ளைகள் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர்களிடம் நண்பர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது நல்லது. சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும். மனம் தெளிவடையும். எதிர்பார்ப்பு நிறைவேறும்.